அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நம்மளோட பிஸியான இந்த வாழ்க்கையில் இஸ்லாம்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. இஸ்லாம் பெயர் காரணம் என்ன, எப்படி வந்ததுன்னு இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுதான் இஸ்லாம் என்ற புத்தகம் மௌலானா சையீத் அபுல் அக்லா மௌதூதி அவர்கள் எழுதியது. வாங்க பார்க்கலாம். இஸ்லாம் பெயர் காரணம். உலகில் உள்ள மதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட மனிதரின் பெயரோ அம்மதம் எச்சமுதாயத்தில் தோன்றியதோ அச்சமுதாயத்தின் பெயரோ சூட்டப்பட்டுள்ளது. உதாரணமாக கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது இயேசு கிறிஸ்து எனப்படும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தொடர்பு கொண்டுள்ளதால் கிறிஸ்துவ மதம் என்று குறிப்பிடுகிறது. புத்தர் தோற்றுவித்ததால் புத்த மதம் என்று பெயர் ஏற்பட்டது. ஜொராஸ்திரிய மதம் அதை நிறுவிய ஜொராஸ்தரின் பெயரால் அமைந்துள்ளது. யூதா என்னும் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தில் தோன்றியதால் யூதர்களின் மதத்துக்கு யூத மதம் என்று பெயர் வந்தது. இத்தர மதங்களின் பெயர்களும் இவ்வாறே அமைந்துள்ளன. ஆனால் இஸ்லாம் என்னும் பெயர் அப்படிப்பட்டதல்ல. இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட மனிதருடனோ ஒரு தனி சமுதாயத்துடனோ தொடர்பு கொண்டதா இல்லை. மாறாக அதன் பெயரே ஒரு குறிப்பிட்ட அம்சத்தையும் சிறப்பையும் வெளிப்படுத்துகிறது. அந்த சிறப்பும் அம்சமும் இஸ்லாம் என்னும் சொல்லிலே அடங்கியுள்ளன. இந்த மதம் மனிதரால் தோற்றுவிக்கப்பட்டதல்ல என்பதே அதற்குரிய தனி சிறப்பாகும். இது மனிதரால் தோற்றுவிக்கப்பட்டதல்ல என்பதையும், இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் சார்ந்ததல்ல என்பதையும், இதற்கு குறிப்பிட்ட மக்கள், குறிப்பிட்ட நாடு, குறிப்பிட்ட சமுதாயம் என்னும் வரையறைகள் ஏதுமில்லை என்பதையும் இஸ்லாம் என்னும் பெயரே உணர்த்துகிறது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் வாய்மையும் நேர்மையும் வாய்ந்த பண்புள்ள மக்கள் அனைவரும் முஸ்லிம்களாயிருக்கிறார்கள், இனியும் முஸ்லிம்களாய் இருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கான வீடியோவில் இஸ்லாம் பெயர் காரணம் நம்ம பார்த்தோம். பார்ட் 2ல இஸ்லாம் என்னும் சொல்லின் பொருளை பற்றி பார்க்கலாம். அதுவரை இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தீன் ஃபார் ஜன்னத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ட் 2வில் சந்திக்கலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.